குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு போம் தி ஹைவே மேன் பை ஆல்ஃப்ரெட் நாய்ஸ். ஆல்ஃப்ரெட் நாய்ஸினுடைய பயோகிராஃபி, அவருடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் நம்ம தனி ஒரு வீடியோவாக போடுறோம். நம்ம லைஃப் அண்ட் ஒர்க்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேலே பிரிட்டிஷ், அமெரிக்கன், ஆப்பிரிக்கன் போயட்ஸ், போயட்டஸ்னுடைய பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்ச், லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். இப்போ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நான் லைஃப் இது ஆல்ஃப்ரெட் நாய்ஸ்னு போடலை, ஆனால் நான் போட்டுருவேன். அதனால் நீங்கள் அதனுடைய லைஃப் அண்ட் ஸ்கெட்ச் அதில் பார்த்துக்கலாம். அப்போ நம்ம இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம டைரெக்டாக இந்த போமுக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஹைவே மேன், ஹைவே அப்படின்னா நேஷனல் ஹைவே, நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்ல முடியா, அது மாதிரி இந்த இடத்துல ஹைவே மேன் என்பது ஒரு நெடுஞ்சாலையில் போகின்றவர்கள், இரவு நேரத்தில் பயணிக்கின்றவர்களை கொள்ளையடித்து திருடுற ஒரு திருடனை பற்றி, அவ்வளோதான். ஆனால் ஒரு ஒரு மிக நீண்ட போம், ரொம்ப பெரிய போம் அது. ஆனால் ரொம்ப சிம்பிள், ஒரு ஹார்ட்வேர்ட் கூட இல்லாமல் இவ்வளோ பெரிய போமை எழுதியிருக்காரு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா பார்க்குற மாதிரியே இருக்கும். எனக்கு நிறைய சினிமா பார்க்குற பழக்கம் இருக்குது. சினிமானா தியேட்டரில் தான், டிவியில் பார்க்குறதில்ல. நான் நேரடியாக இன்றைக்கும் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் நான் உடனே போய் பார்த்துருவேன். அது ரிலீஸ் ஆனால் அன்றைக்கே பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. அதனால் இந்த போம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு சினிமாவில் வர்ற காட்சிகள் என் கண் முன்னாடி ஓடுற மாதிரியே இருக்கும். நீங்களும் இதை ரசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த ஏதோ ஒரு சினிமாவோட இது ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சினிமா பார்க்குற மாதிரியாக இருக்கும். அப்படி ஒரு அழகாக இந்த ஒரு லாங் போம் ஆல்ஃப்ரெட் நாய்ஸ் எழுதியிருக்கிறார். Now we see the poem. The wind was a torrent of darkness among the gusty trees. Gusty அப்படின்னா வெகு வேகமாக, gusty treesனு இங்கே இருக்காம அந்த கஸ்டியை முன்னாடி கொண்டு the gusty wind அப்படி வரணும். the gusty wind மிக வேகமாக வீசுகின்ற காற்று. அது எப்படி இருக்குன்னா டாரண்ட், டாரண்ட்னா காட்டாற்று வெள்ளம், கரை புரண்டு ஓடுகின்ற காட்டாற்று வெள்ளத்தை போல் வெகு வேகமாக வீசுகின்ற காற்று. அந்த காற்றுல ட்ரீஸ், அமங் த ட்ரீஸ், மரங்களுக்கு இடையே வெகு வேகமாக காட்டாற்று வெள்ளத்தை போல் வீசிக்கொண்டிருக்கின்ற காற்று. டார்க்னஸ் சொல்லிட்டான். அப்போ டார்க்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ மாலை மருங்கி இரவு வந்துவிட்ட நேரம், அல்லது நிறைய மரங்கள் அடர்த்தியாக இருக்கின்ற காரணத்தினால் கூட இருளாக இருக்கலாம். அப்போ அடர்த்தியாக மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இரவு நேரத்தில் காட்டாற்று வெள்ளத்தை போல் மிக வேகமாக காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அவ்வளோதான், காற்று வீசுது வேகமாக. The moon was a ghostly gallon. The gallon அப்படின்னு சொன்னா, I'm sorry, galleon. Galleon அப்படின்னு சொன்னா வார்ஷிப்னு அர்த்தம். யுத்தத்தில் பங்கெடுத்துக் கொள்கின்ற ஒரு கப்பல், ஷிப் ஆஃப் வார். எஸ்பெஷலி த ஸ்பானிஷ் அர்மதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அர்மதா, ஸ்பானிஷ் அர்மதா, அந்த போரிலே கலந்து கொண்ட கப்பல், அதை தான் ரொம்ப ஸ்பெஷலி சொல்லுவாங்க. அதை ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு வார்ஷிப்னு எடுத்துக்கலாம். த மூன் வாஸ் அ கோஸ்ட்லி. வார்ஷிப் எப்படி போகும்? வார்ஷிப் அப்படியே வேகமாக போகும். அந்த அந்த ஸ்பானிஷ் ஆர்மதாவில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு வார்ஷிப் எப்படி போயிருக்கும்? அந்த நீரில் அப்படி வேகமாக செல்லும். அது மாதிரி கோஸ்ட்லி, கோஸ்ட்லினா பேய் மாதிரி, பிசாசு மாதிரி. த மூன் வாஸ் அ கோஸ்ட்லி கேலியான் டாஸ்ட் அப்பான் கிளவுடி சீஸ். கிளவுடி, மேகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கடல் பகுதி. அப்போ மேகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கடல் பகுதினா என்ன அர்த்தம்? கடல் கீழே இருக்கு, மேகங்கள் மேலே இருக்கு. அந்த மேகங்களில் இந்த பிசாசு மாதிரி வேகமாக மூன் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது கீழே இருக்கக்கூடிய அந்த கடல் நீரில் பார்த்தா தெரியுது. ஸோ த மூன் வாஸ் அ கோஸ்ட்லி கேலியான் டாஸ்ட் அப்பான் கிளவுடி சீஸ். கிளவுடி சீஸ். த ரோட் வாஸ் அ ரிப்பன் ஆஃப் மூன்லைட். இப்போ நீங்கள் ஒரு ஹைவேல போகிறீங்கன்னு வச்சிங்கன்னா, இங்கேருந்து பார்த்தா ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி வரைக்கும் தெரியும்.
ஏன்னா ஒரே ஸ்ட்ரைட் ரோடாக தான் இருக்கும் இல்லையா. அந்த ஸ்ட்ரைட் ரோட அப்படி பார்த்தீங்கன்னா மூன் லைட் இருக்கு. அந்த மூன் லைட்டில் அந்த ரோடை நீளமாக பார்க்கும்போது ஏதோ ஒரு வெண்மையான ரிப்பன் விரித்து வைக்கப்பட்டதை போல் தோன்றுகிறது அந்த ஹைவே அப்படின்றான். ஸோ த ரோட் வாஸ் எ ரிப்பன் மூன்லைட். எ ரிப்பன் மூன்லைட். ஒரு வெண்மை நிறமான சந்திர ஒளியானது ஒரு வெண்மை நிறமான ரிப்பனை போல் அந்த சாலை நீண்டு கிடக்கிறது. த ரோட் வாஸ் எ ரிப்பன் ஆஃப் மூன்லைட் ஓவர் தி பர்பிள் மூர். மூர் என்றால் சதுப்பு நிலம். அந்த சதுப்பு நிலம், அதாவது சுற்றில இருக்கிறதா சதுப்பு நிலம். அந்த சதுப்பு நிலத்துக்கு நடுவில் தான் இந்த சாலை போடப்பட்டிருக்கு. அந்த சாலை அதான் the road was a ribbon of moonlight over the purple moor. பர்பிள், ஒரு அந்த சதுப்பு நிலமானது பர்பிள் நிறத்தில் இருக்கு. பழுப்பு நிறமாகிய சதுப்பு நிலத்தில் போடப்பட்டிருக்கின்ற அந்த சாலை அதுல மூன்லைட் பட்டு ஏதோ ஒரு ரிப்பன் மாதிரி நீளமா தெரியுது. அண்ட் த ஹைவே மேன் கேம். அங்கே இந்த ஹைவே மேன், அந்த ஹைவே நெடுஞ்சாலையில் பயணிக்கின்ற அவன் வருகிறான். எதிலே வருகிறான்? ரைடிங். ரைடிங்னா டிராவல் ஆன் ஹார்ஸ்னு அர்த்தம். குதிரையின் மீது பயணம் செய்து கொண்டு வந்திருக்கிறான். ரைடிங் 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 வந்து கொண்டிருக்கிறான். இந்த சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆரம்பத்தில் அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படியே கார் வரும், அப்புறம் அப்படியே கதவை திறப்பான், அப்புறம் பூட்ஸ் மாத்திரம் தெரியும், அப்புறம் கால் தெரியும், அப்புறம் உடம்பு தெரியும், அப்புறம் இறங்குவான். இறங்கும் போதும் பார்த்தீங்கன்னா முதுகை தான் காட்டுவான், முன்னாடி காட்ட மாட்டான். அப்புறம் ஒரு பஞ்ச் டயலாக் பேசிட்டு அப்படி திரும்புவார். அது மாதிரி இன்ட்ரோடியூசிங் ஹைவே மேனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது. அதில் வராரு. ரைடிங் ரைடிங் ரைடிங்னு 3 தடவை போடுறோம். வந்து கொண்டிருக்கிறார், வருகிறார். த ஹைவே மேன் கேம் ரைடிங். மறுபடியும் த ஹைவே மேன் கேம் ரைடிங் அப் டு தி ஓல்டு இண்டோர். அப்படியே வருகிறார் 4 தடவை வந்துருச்சு. முதல் வரியில் ஒரு தடவை ரைடிங், அடுத்தது ஒரு சின்ன வரியில் 2 தடவை ரைடிங். அடுத்த தடவை த ஹைமேன் கேம் ரைடிங் அப் டு தி ஓல்டு இண்டோர். ஒரு பழமையான சத்திரம், வழிப்போக்கர்கள் தங்கி உணவருந்தி செல்லுகின்ற அந்த சத்திரத்தின் கதவு வரையிலும் வருகிறார். அங்க வந்துட்டார். இது ஒரு ஸ்டான்ஸா. அடுத்தது he had a French cocked hat. அவன் ஒரு தொப்பி அணிந்திருக்கிறான். ஏன்னா நெடுஞ்சாலையில் போறவங்கன்னா அப்படி ஒரு தொப்பி அணிஞ்சிருப்பாங்க. அது எஸ்பெஷலி திருடன் தொப்பி அணிஞ்சிருக்கான். அது பிரெஞ்சு காக்டு ஹேட்டுங்கிறான். அது ஒரு பிரான்ஸ் நாட்டில் பயன்படுத்துகின்ற அந்த தொப்பியை அணிந்திருக்கிறார். he had a French cocked hat on his forehead. foreheadனா நெற்றி. தன்னுடைய நெற்றி அளவிற்கு ஒரு பிரெஞ்சு காக்டு ஹேட் தொப்பி அணிந்திருக்கிறார். on his forehead a bunch of lace at his chin. சின்னுனா தாவாங்கட்ட. இங்க லேஸ் இருக்கு. a bunch ஒரு குஞ்சம், ஒரு ஒரு கத்தையா ஒரு குஞ்சம். அதாவது இந்த தொப்பியை இப்படி இழுத்து இங்கே கட்டியிருப்பான். அந்த கட்டுனதுல இந்த குஞ்சம் இருக்கு இல்லையா, அது இங்கே குஞ்சம் தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றோம். இப்போ தொப்பி போட்டு இந்த தொப்பியினுடைய வாரை இங்கே இழுத்து கட்டுவாங்க. கட்டிட்டு அங்கே வந்து அப்படி குஞ்சம் தொங்குது. அந்த தொங்குது சின் தாவாங்கட்டைக்கிட்ட. He had a French cocked hat on his forehead, a bunch of lace at his chin. சின்னுன்னா தாவாங்கட்ட. இந்த சின்னுக்கிட்ட, அதாவது இங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு சின்னுக்கிட்ட. a coat of the claret velvet. claret அப்படின்னாவே ரெட் ஒயின் அர்த்தம். அது வந்து அந்த ஒயின் சாப்பிட்றவங்க, தண்ணி அடிக்கிறவங்ககிட்ட போய் கிளாரெட் அப்படின்னாங்க அவனுக்கு தெரியும், அது ரெட் ஒயினை தான் குறிக்கும். ஆனால் இங்கே ரெட் ஒயின் கிடையாது. த பர்பிள்டு ரெட். த பர்பிள்டு ரெட், பழுப்பு நிறம் கலந்த ஒரு ரெட் கலரை தான் இந்த இடத்துல சொல்கிறோம். பொதுவாக ஸ்கார்லெட் என்பது ரெட் கலர் ஒயினை குறிக்கும். அந்த இடத்துல, இந்த இடத்துல a purpled a coat of the claret velvet. இந்த இடத்துல claret என்பது ஒரு purpled red, அந்த பழுப்பு நிறம் கலந்த ஒரு சிகப்பு நிறத்திலான ஒரு வெல்வெட், ஒரு வெல்வெட்டினாலான கோட் அணிஞ்சிருக்கான். a coat of the claret velvet and breeches of brown. breeches அப்படின்னா ட்ரௌசர். அவன் ட்ரௌசர் போட்டுருக்கான். அதாவது அந்த முட்டிக்கு கீழே இப்போ எல்லாம் போட்டுக்கிறாங்களா முக்கா பேண்ட் அப்படிங்கிறாங்களா, அந்த முக்கா பேண்ட் தான் அவன் போட்டிருக்கான். அதுதான் பிரீச், ட்ரௌசர்ஸ். அண்ட் பிரீச்சஸ் ஆஃப் ப்ரௌன் டோ ஸ்கின்.
டோ, டிஓஇ, டோ அப்படின்னு சொன்னா a female deer, அது ஒரு பெண் மானையும் குறிக்கும், அல்லது ஒரு பெண் முயல், ரேபிட். அந்த டோங்கிறது ஒரு முயலையும் குறிச்சிடும். a female deer or a female rabbit அதையும் குறிக்கும். அதான் டோ ஸ்கின், அந்த ஒரு டீர் அல்லது ஃபீமேல் டீர் அல்லது ஃபீமேல் ரேபிட்டினுடைய ஸ்கின், அந்த ஸ்கின்னுனால செய்யப்பட்ட, அப்போ ஸ்கின்னுங்கும் போது எப்படி இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அந்த ப்ரௌன் கலர் பிரீச்சஸ், அந்த முக்கா பேண்ட்டு போட்டிருக்கான். அந்த முக்கா பேண்ட்டு எதனால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் டிஸ்கிரிப்ஷன் தான் போட்டிருக்கான். ப்ரௌன் டோ ஸ்கின், தே ஃபிட்டட் வித் நெவர் எ wrinkle. அவன் போட்டுக்க கோட்டும் சரி, அவன் போட்டுக்கிற இந்த பேண்ட்டும் சரி, எந்த இடத்துல கூட, ஒரு இடத்துல கூட விரிங்கிள்னா சுருக்கம்னு அர்த்தம். ஒரு இடத்துல கூட சுருக்கம் இல்லை. அப்படி சுருக்கம் இல்லாமல் நச்சுன்னு அவனுக்கு பொருந்தி இருக்கு. கொஞ்சம் பெருசா அல்லது சிறுசா இருந்தா, பெருசா இருந்தா அப்படி இழுத்து போடுவாங்க, அப்ப சுருக்கம் வந்துடும் இல்லையா? அது மாதிரி இல்லாம கரெக்டா அவனுக்கு பொருந்தது. ஸோ தே ஃபிட்டட் வித் நெவர் எ wrinkle, ஒரு wrinkle கூட இல்லாம சரியாக பொருந்துகின்றன அந்த ஆடைகள். ஹிஸ் பூட்ஸ், அவன் அணிந்திருக்கின்ற காலணி, பூட்ஸ் இருக்கே, அது வேர் அப் டு தி தை, தொடை கிட்ட வருது, தொடை வரைக்கும் வருது. அப்போ அந்த பூட்ஸ் வந்து தொடை வரைக்கும் அப்படி இழுத்து வச்சிருக்கான். இந்த ட்ரௌசர் அப்படி முழங்காலுக்கு கீழே இறங்குது, அந்த மாதிரியான ட்ரெஸ். ஹிஸ் பூட்ஸ் வேர் அப் டு தி தை. And he rode, ரைடினுடைய பாஸ்ட் டென்ஸ் ரோட், அவன் பயணித்தான், குதிரையிலே பயணம் செய்கிறான். and he rode with a jeweled tinkle, twinkle. twinkle அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. twinkle twinkle little star, twinkle என்றால் கண் சிமிட்டுதல் அப்படின்னு அர்த்தம். கண்ணடிக்கிறது, இப்படி இப்படி கண் சிமிட்டணும் இல்லையா, தட் இஸ் கால்ட் twinkle. சில சமயங்களில் டான்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வேகமாக மூவ் பண்ணுவாங்க. டான்ஸ் ஆடும்போது கால் வந்து அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வேகமாக அப்படி டர்ன் பண்ணி அப்படி ஆடுவாங்க, லைட் ஸ்டெப்பில். ஆனால் குயிக்காக அவங்க ஒரு மூவ் பண்ணி ஆடுவாங்க. அதை தான் இந்த இடத்துல ட்விங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் ஹி ரோட், அவன் குதிரையில் வர்றது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஹி ரோட் வித் எ ஜுவல்டு ட்விங்கிள்னா, ஜுவல் அப்படின்னா தெரியும், ஆபரணம், கண்ணை பறிக்கின்ற ஆபரணம். அதாவது ட்விங்கிள் அப்படின்னா கண்ணிமைக்கு நேரத்துக்குள்ள அப்படியே மின்னும், அப்படி கண்ணிமைக்கு நேரத்துக்குள்ள அப்படி வேகமா வரான் அப்படின்றான். அவ்வளோதான். எப்படி டான்ஸ் ஆடும்போது அந்த லைட் ஸ்டெப்பில் வேகமாக அவங்க ஆடுறாங்களோ, அந்த ஸ்டெப்பை வேகமாக மூவ் பண்ணுறாங்களோ, அது மாதிரி அந்த குதிரை வந்து தரையில கால் படுதானே தெரியல, அப்படி வச்சுட்டு அப்படியே வேகமாக ஓடி வருகிறது, அந்த குதிரை மேல வர்றான். and he rode with a jeweled twinkle, his pistol butts, அவனுடைய பிஸ்டல், அவன் ஒரு கொள்ளைக்காரன் இல்லையா, அவன் ஒரு பிஸ்டல் வச்சிருக்கான், துப்பாக்கி, அதனுடைய பட்ஸ், பட் the butts of the pistol, அப்படி பட்டுனா வேற, புட்டாக்ஸ் இல்லையா. இந்த இடத்துல பட்ஸுங்கிறது அந்த துப்பாக்கியினுடைய அகன்ற பகுதி இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் ரிவால்வர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு பக்கம் வந்து கையெல்லாம் பிடிச்சிக்கிறதுக்காக கொஞ்சம் அகலமாக இருக்கும், முன்னாடி தான் அந்த துப்பாக்கி போகிறதுக்கான ஒரு பைப் இருக்கும், அந்த அகன்ற பகுதி. ஸோ ஹிஸ் பிஸ்டல் பட்ஸ் எ ட்விங்கிள், அங்கேயும் மறுபடியும் ட்விங்கிள் அப்படிங்கிறான். இந்த இடத்துல ட்விங்கிள் என்பது அந்த கண்ணை பறிக்கின்ற ஒளி, அதாவது கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் போகின்ற ஒளி, அந்த மாதிரியான ஜெம்ஸ், விலையுயர்ந்த கற்கள் பொதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்ஸ். அவன் பிஸ்டலினுடைய, அதாவது அவனுடைய கருவி அதுதானே. இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கினோடனே அதுக்கு அதை ஃபிட் பண்ணுவான், இது அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே ரொம்ப செலவு பண்ணுவான். அங்கே இதை வைப்பான், இங்கே இதை வைப்பான், இந்த அழகுபடுத்துவான், அதை அழகுபடுத்துவான், வாங்கினோடனே எல்லாம் பண்ணுவான். ஆனால் இவன் பிஸ்டலில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஜுவல்ஸ் பதிச்சிருக்கான், அது அப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு. எங்கே பதிச்சிருக்கான்னா அது பட்ஸ், அந்த பட் அந்த அகன்ற பகுதியில் பதிச்சிருக்கான், அது கண்ணை பறிக்குது. ஹிஸ் பிஸ்டல் பட்ஸ் எ ட்விங்கிள், ஹிஸ் ராப்பியர் ஹில்ட். ராப்பியர் அப்படின்னா
கத்தி. கத்தியில் அதாவது கத்தியில் பல வகை இருக்குது. இந்த இடத்துல ரேப்பியருங்கிறது முனை பார்த்தீங்கன்னா இந்த 1000ல் ஒருவன் சினிமாவில் அப்படியே எம்ஜிஆர் இப்படி வளைச்சி பிடிச்சிருப்பார். ஒரு கைப்பிடி இருக்கும். முனையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பி மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் இப்படி வளைச்சி பிடிக்கலாம். வளைச்சி பிடிச்சிட்டு இப்படி இப்படின்னு சண்டை போடுவாங்க. அது வளையும். ஆனால் சரக்குன்னு சொருகிடும். ரேப்பியருங்கிறது நாட் ஃபார் கட்டிங். ஒருத்தரை வெட்டுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. நீங்கள் வெட்டினீங்கன்னா அப்படி கிழிக்கும், அவ்வளோதான். ஆனால் அப்படி சொருகுனீங்கன்னு வச்சுங்க, புதக்குன்னு அப்படி உள்ளே போய் சொருகி எடுத்தோம். அது மாதிரியான ஒரு கத்தி. தட் இஸ் கால்ட் ரேப்பியர்னு பேர். அவன் பயன்படுத்துகிற அந்த ரேப்பியர், அந்த ஹில்ட்டுனாக்க அந்த ரேப்பியர் சொருகி வைக்கிறாங்க இல்லையா, அந்த கத்தியை சொருகிறதுக்கு ஒரு உரை வச்சுருப்பாங்க இல்லையா, அது த ரேப்பியர் ஹில். ஐம் சாரி, உரை கிடையாது, அதனுடைய கைப்பிடி. த ரேப்பியர் ஹில்ட் எ ட்விங்கிள் அண்டர் த ஜுவல்டு ஸ்கை. ஜுவல்டு ஸ்கை அப்படிங்கிறான். ஜுவல்டு ஸ்கை, ஆகாயம் ஜுவல்லரி நிறைந்திருக்கிறது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆகாயம் எப்படி பிரகாசிக்குதோ அதே மாதிரி இவன் ரேப்பியர் சொருகினுடைய கைப்பிடி ஜொலிக்குது. அங்கேயும் அவன் விலை உயர்ந்த கற்கள் பொதிச்சிருப்பான். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டான்ஸா. நவ் தேர்ட் ஸ்டான்ஸா. ஓவர் தி காபிள்ஸ். ஓவர் தி காபிள்ஸ் அப்படின்னு சொன்னால் காபிள், காப்ளர், அதாவது தோலில் வேலை செய்கிறவன் காப்ளர். அப்போ காப்ளிங் அப்படின்னாக்கா தோல் வேலை செய்கிறதுக்கு காப்ளிங். காப்ளிங் அந்த வேலை செய்கிறவன் காப்ளர். இன்னொரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் வீட்டு வாசலில் முற்றத்துலலாம் ஒரு மாதிரியான கற்கள் பதிச்சிருப்பாங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டில் வந்து கார் நிறுத்துகிற இடம், அந்த ஃப்ரண்ட்டில் எல்லாம் ஒரு விதமான கற்கள் பதிச்சிருக்காங்க இல்லையா, அதுதான் காப்ள்னு பேர் அந்த காலத்தில். இப்போது இவன் எங்கே வர்றான்? ஒரு இன் டோருக்கு வர்றான். இன், INN, இன், ஒரு சத்திரத்தினுடைய டோருக்கு வர்றான். அப்படி வரும்போது அந்த கேட்லேருந்து அந்த சத்திரம் இருக்கிற இடம் வரைக்கும் அங்கே வந்து ஒரு அழகான கற்கள் பதித்த இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஓவர் தி காபிள்ஸ், ஓவர் த காபிள்ஸ், அந்த காபிள்ஸ் மீது, அங்கே பதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கற்களின் மீது ஹி கிளாட்டர்டு. அவன் வரும்போது, அந்த குதிரை வரும்போது, அல்லது இவன் நடந்து வர்றான், குதிரையை வெளியே நிறுத்திட்டு நடந்து வர்றான்னு வச்சுங்களேன். நடந்து வரும்போது இவன் பூட்ஸ் போட்டிருக்கான். அந்த பூட்ஸ் ஆனது அந்த கற்களின் மீது மோதி ஒலி எழுப்புகிறது. கிளாட்டர்ட் அண்ட் கிளாஷ்டு இன் த டார்க் இன்யார்ட். அந்த இருண்ட, இருள், அந்த இருண்ட அந்த இன்யார்டு, அந்த சத்திரத்தினுடைய அந்த முற்றம் வெளிப்பகுதியில் கற்கள் பதிச்சிருக்கு. அதில் இவன் நடந்து வர்றான். நடந்து வரும்போது இவன் காலிலே அணிந்திருக்கிற பூட்ஸ் வந்து அது மேலே மோதி ஒரு விதமான கிளாஷ், அது விதம் ஒன்னோட ஒன்று மோதுறதுல சத்தம் எழுப்பி கொண்டிருக்கிறது. He tapped with his whip on the shutters. இப்போ அந்த சத்திரம் மூடி இருக்கு. இவன் கையில் இருக்கக்கூடிய ஒரு சாட்டை, அந்த சாட்டையினால், சாட்டை வச்சிருக்கான், கத்தி வச்சிருக்கான், எல்லாம் வச்சிருக்கான், துப்பாக்கி வச்சிருக்கான், பிஸ்டல், ரேப்பியர், கையில் இருக்கிற விப், சாட்டை. அந்த சாட்டையினுடைய பின்பகுதி இருக்கு இல்லையா, அதனால அந்த இன் டோரை அப்படியே தட்டுறான். He tapped with his whip on the shutters. அந்த மூடி இருக்கக்கூடிய சத்திரத்தின் கதவின் மீது அவன் தட்டுகிறான். பட் ஆல் வாஸ் லாக்டு. எல்லாமே மூடி இருக்கு. அண்ட் பார்டு, பார்டுனா தடுக்கப்பட்டிருக்கிறது, யாரும் உள்ள வராமல் தடுக்கப்பட்டிருக்கிறது, லாக் ஆகிருக்கு. உடனே ஓகே, ஹி விசில்ட் எ டியூன் டு த விண்டோ. அந்த இதனுடைய பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் கிட்ட போய் ஒரு டியூன் ஒன்று விசில் பண்ணுறான். இந்த விசில் பண்ணால் அந்த இன்னனுடைய ஓனருடைய டாட்டர் இருக்கா இல்லையா, அவ இவனுடைய ஆளு, அதுதான் வந்திருக்கான் இவன். அப்புறம் விசில் பண்ணுறான். விசில் பண்ணோடனே அவளுக்கு தெரியும், ஓ வந்துட்டான்டா அப்படின்னு தெரியும். ஹி விசில் எ டியூன் டு த விண்டோ அண்ட் ஹூ ஷுட் பி வெயிட்டிங் தேர். அங்கே பண்ணுறான். எதுக்காக, யார் அங்கே காத்திருக்கின்றார்கள், யாருக்காக இவன் இப்பொழுது விசில் பண்ணுகிறான். He whistled a tune to the window and who should be waiting there? அங்கே யார் வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள்? But the landlord's black-eyed daughter. அங்கே காத்திருப்பது யாரு? அந்த லேண்ட்லார்டினுடைய black-eyed, கருப்பு நிற கண்களை உடைய டாட்டர். அவ தான் அங்கே காத்திருக்கா. அவ பேரு பெஸ், BESS, பெஸ். இவன் ஒரு பேர், இன்னும் ஒரு பேர், ரெண்டு நேம் தான் ப்ராப்பர் நேம், அது எல்லாமே சும்மா கதை தான். பெஸ், அவள் பேர் பெஸ், த லேண்ட்லார்ட்ஸ் டாட்டர். அவள் தான் அந்த இன்கீப்பர்னுடைய மகள்.
பிளேட்டிங் எ டார்க் ரெட் லவ் நாட் இன் டு ஹர் லாங் பிளாக் ஹேர், அவளுடைய நீண்ட கருங்கூந்தலில். அப்போ பிளேட்னா சடை போடுறது, சடை பின்றது பேர் பிளேட்டிங்னு பேர், PLAIT, பிளேட்டிங்னா சடை பின்றது. மதர் இஸ் பிளேட்டிங் ஹர் டாட்டர், அம்மா வந்து மகளுக்கு சடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த பிளேட். இவ சடை பின்னிருக்கா. எ டார்க் ரெட், ஒரு கருஞ்சிவப்பு ரிப்பன்னால ஒரு லவ் நாட், ஒரு காதல் முடிச்சு, அந்த முடிச்சில் இது ஒரு இந்த நாட் போட்டால் அது பேர் லவ் நாட்னு பேர். அந்த லவ் நாட் போட்டு ஒரு அவளுடைய நீண்ட கூந்தலில், லாங் பிளாக் ஹேரில், கருமையான நீண்ட கூந்தலில் சடை போட்டு ஒரு ரெட் ரிப்பன்னால லவ் நாட் போட்டு அப்படி ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. இது அடுத்த தேர்ட் ஸ்டாண்ட்ஸா. நான் ஃபோர்த் ஸ்டாண்ட்ஸா. அண்ட் டார்க் இன் த டார்க் ஓல்டு இன், அண்ட் டார்க் இன் தி டார்க் ஓல்டு இன் யார்ட், அந்த இன் யார்டு, அந்த சத்திரத்தினுடைய முற்றம், இருண்டிருக்கக்கூடிய அந்த சத்திரத்தினுடைய முற்றத்தில் இருளில் எ ஸ்டேபிள் விக்கெட் கிரீக்டு. எ ஸ்டேபிள், ஸ்டேபிள்னா குதிரை லாயம், குதிரைகள் நிறுத்தி வைக்கின்ற ஒரு இடம். ஒரு சத்திரம் அப்படின்னா, சத்திரத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, லாட்ஜ் எடுத்து தங்குறீங்க, காரில் வருவீங்க, 2 வீலரில் வருவீங்க. காரில் வந்தீங்கன்னா கார் இடம் வைக்கிறதுக்கு அந்த ஹோட்டலில் ஒரு இடம் இருக்கணும்ல, அந்த லாட்ஜில் ஒரு இடம் இருக்கும். நீங்கள் தான் காரை நிறுத்திக்கணும், அப்புறம் உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு தங்கணும். தங்கிட்டு ஒரு நாள் 2 நாள் தங்கிட்டு போகும்போது உங்கள் கார் எடுத்துகிட்டு போவீங்க, அப்படி தாங்க. சம்திங் லைக் திஸ். அங்கே வந்து கார் கிடையாது, அங்கெல்லாம் வர்றவங்கலாம் குதிரையில் தான் வருவாங்க. அப்போ வருகின்றவர்கள், தங்க வருகின்றவர்கள் அல்லது அங்கே உணவருந்த வருகின்றவர்கள் குதிரையில் வந்தால் அந்த குதிரையை கட்டி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் ஸ்டேபிள்னு பேர். அதுவும் க்ளோஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த க்ளோஸ் ஆன இடத்துல ஒரு விக்கெட் இருக்குது. விக்கெட், WICKET, விக்கெட். விக்கெட்னா ஒரு கவுண்டர். சினிமா கோட்டையில் இந்த கவுண்டர் வச்சுருப்பாங்கல்ல, நீங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு இப்படி கையை உள்ளே விடுவீங்க, அதை காசை வாங்கிட்டு அவன் உள்ளே இருந்து டிக்கெட்டை அவங்க கையில் திணிப்பான். அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஓட்டை, அது வழியாக நீங்கள் என்ன நடக்குதுன்னு இங்கேருந்து பார்க்கலாம், அங்கேருந்து பார்க்கலாம், மற்றபடி ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே ஒரு விக்கெட் இருக்குது. அந்த விக்கெட் கிரீக்டு. அங்கே ஒரு அந்த கதவு அங்கே உள்ளே இருந்து கிரீக்டு. கிரீக்னா அப்படி லேசாக திறக்கிறான். அங்கே யார் திறக்கிறான்? வேர் டிம் தி ஆஸ்லர். ஆஸ்லர் அப்படின்னு சொன்னால் குதிரைகளை பராமரித்து கொண்டு பாதுகாக்கின்றவன் அர்த்தம். நீங்கள் லாட்ஜில் வந்து நீங்கள் 2 வீலரில் காரை விட்டு போனீங்கன்னா அந்த காரை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி குதிரைகளை உள்ளே போயிடுவாங்க, சாப்பிட போயிருப்பாங்க, அவங்க வெளியில் வர வரைக்கும் அவன் குதிரையை பாதுகாக்கணும், எவனா வந்து குதிரையை பிடிச்சிட்டு போகக்கூடாது இல்லையா. அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்லர், அவன் பேர் டிம்னு பேர். அவன் தான் யாரா வந்து சத்தம் கேட்குது அப்படின்னா அந்த விக்கெட்டுங்கிற கதவை திறந்து அப்படி அந்த கதவை கவுண்டர் மாதிரி இருக்கும், அந்த கதவை கிரீக்டு, அந்த கதவை திறக்கிற சத்தம் வருது. அப்படி திறந்து அப்படி பார்க்குறான் யாருன்னு. ஆஸ்லர் லிசன்டு, அப்படி திறந்து கேட்குறான். ஏன்னா பார்க்க முடியல, இருட்டு. ஆனால் இந்த சத்தம் கேட்குது, இவன் இப்படி இப்படின்னு தட்டுற சத்தம் கேட்குது, அவன் கேட்குறான். ஹிஸ் ஃபேஸ் வாஸ் ஒயிட், அவனுடைய முகம் வெண்மையான முகம், வெள்ளைக்காரன். அண்ட் பீக்டு, இந்த இடத்துல பீக்குடுன்னு முகம் வெளிரி போயிருக்கு. அதாவது அவனே வெள்ளைக்காரன், அந்த பயத்தில் அல்லது ஒரு பொறாமையில், கோபத்தில். ஏன்னா இவனுக்கு அந்த முதலாளி மகள் மேலே இவனுக்கு ஒரு கண்ணு. அந்த தான் கண்ணு வச்சிருக்கிற முதலாளி மகளை வந்து வேற எவனோ ஒருத்தன் வந்து டாவடிக்கிறான் அப்படின்னோடனே இவனுக்கு ஒரு பயங்கரமான கோவம் வரும், முகமெல்லாம் அப்படி வெளுத்துச்சு. அதான் பீக்டு. அவன் ஒயிட்டு, ஹிஸ் ஃபேஸ் வாஸ் ஒயிட்டு அண்ட் பீக்டு, அது செவந்து போச்சு. ஹிஸ் ஐஸ் வேர் ஹாலோஸ், அவனுடைய கண்கள் குழி விழுந்து போயிருக்கின்றன. ஹாலோஸ், ஹாலோஸ் ஆஃப் மேட்னஸ், மேட்னஸ்னா பைத்தியமாய். அப்படியே அவனுக்கு ஒரு ஆத்திரம், கோபம். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா அவன் வந்து பிஸ்டல் வச்சுருக்கான், ரேப்பியர் வச்சுருக்கான், நீங்கள் அவன்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்திரத்தில் அவனுடைய கண்கள் குழி விழுந்து போய் கிடக்கிறது. ஹிஸ் ஹேர் லைக் எ மோல்டி ஹேர். மோல்டி அப்படின்னு சொன்னால், மோல்டு அப்படின்னாவே லூஸாக இருக்கக்கூடிய அந்த மண் இருக்கு இல்லையா, கட்டியாக இல்லாமல் லூஸாக இருக்கிற மண். அந்த மண்ணில் தோஞ்ச ஹேனா வைக்கோன்னு அர்த்தம். அதாவது மண்ணில் போட்டால் வைக்கும், அவ்வளோதான் சொல்கிறான். லைக் மோல்டி ஹே, அவனுடைய ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் போட்ட வைக்க மாதிரி இருக்குது. என்ன உதாரணம் சொல்கிறான்,
அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படி இருக்கு அவனுக்கு அந்த டிம்முக்கு. பட் he loved the landlord's daughter. அவன் அந்த லேண்ட்லார்டுடைய டாட்டரை அவன் நேசிக்கிறான். the landlord's red-lipped daughter. அந்த லேண்ட்லார்டுடைய டாட்டருக்காலே அவளுடைய அதரங்கள், உதடுகள் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உதட்டினை கொண்ட அந்த லேண்ட்லார்டுடைய டாட்டர் டம். சத்தம் கேட்குது. அந்த விட்னால போட்ட சத்தம் கேட்டவுடனே அவளுக்கு முதல்ல இந்த ஒரு டியூன், அந்த விசில் டியூன்னொடனே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு யாருன்னு சொல்லி. முதல்ல அவன் கதவை தட்டினவுடனே ஆகா இந்த நேரத்தில் இவன் தான் வருவான். ஓகே, விசில்டு டியூன். அந்த விசில் டியூனோட இவன் தான் ஹைவே மேன், நம்முடைய காதலன் வந்திருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவள் டம். நான் சத்தம் போடக்கூடாது, வீட்டில் இருக்க லேண்ட்லார்ட் அப்பா முடிச்சுக்குவார், யாருக்கும் தெரிஞ்சு போயிடும். டம் as a dog he listened. The landlord's but he loved the landlord's daughter, the landlord's red-lipped daughter. அவன் டிம் லேண்ட்லார்டுடைய டாட்டர், அதாவது சிகப்பு நிற அதரங்களை உடைய அந்த லேண்ட்லார்ட் டாட்டரை அவன் காதலிக்கிறான். இப்போ அவன் டம் as a dog, அப்படியே வாயை மூடிக்கிட்டு ஊமை மாதிரி he listened. அந்த டிம் கேட்குறான் என்ன நடக்குது அப்படிங்கிறத சப்தத்தை வைத்து அவன் தெரிந்து கொள்வதற்காக அவன் லிசன் பண்றான். and he heard the robber say. அப்போ அந்த ராபர், the highway man, அந்த திருடன், அவன் சொல்றது அவனுக்கு கேட்குது. என்ன சொல்றான்? one kiss my bony sweetheart. போனி அப்படின்னா அவர் ரொம்ப ஒல்லியா இருப்ப போல இருக்கு. அப்படியே என்னுடைய போனி, ஒல்லியாக இருக்கிறது ஒரு அழகு. அவள் ஒரே ஒரு முத்தம் கொடு. I am after a prize tonight. இன்னைக்கு இரவு எனக்கு ஒரு வேட்டை காத்திருக்கிறது. அதுக்காக அதன் பின்னால் நான் போய் கொண்டிருக்கிறேன். I am after a prize. அதாவது முன்னாடி அவனோ வசதியானவன் போய்கிட்டு இருக்கான் ஹைவேல, அவனை இன்னைக்கு குறி வச்சிருக்கேன், அவனை போடணும், அதுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். I am after a prize tonight. இன்றிரவு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைஸுக்கு பின்னால் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். அப்படி போகிற வழியில் ஒன்றை நான் பார்க்குறேன், ஒரே ஒரு முத்தம் தா, என்னுடைய ஒல்லியான இனிமையான காதலியை ஒன்றை கொடு. பட் ஐ ஷல் பி பேக் வித் த எல்லோ கோல்டு பிஃபோர் த மார்னிங் லைட். போய் ஏன்னா இரவு நேரத்தில் தான் திருட முடியும். திருடிட்டு காலையில் அந்த கோல்டு லைட், சன்லைட், அதாவது மார்னிங் லைட் இருக்கு இல்லையா, அது பொன்னிறமான காலை நேரத்து ஒளி வருவதற்கு முன்னாடி நான் திரும்பி வந்துடுவேன். நான் போகிறேன், எனக்கு ஒன்று கூட. பட் ஐ ஷால் பி பேக் வித் த எல்லோ கோல்டு பிஃபோர் த மார்னிங் லைட். எட் இருந்தாலும் வந்துடுவேன். இப்போ நான் போகிறேன், ஒரு பெரிய ஆளை குறி வச்சு நான் போகிறேன், அடிச்சிடுவேன். அடிச்சுட்டு நாளை காலையில் விடிகிறதுக்குள்ள அந்த பிஃபோர் த கோல்டன் லைட்டு, கோல்டன் சன்லைட் வர்றதுக்குள்ளே நான் வந்துடுவேன். எட் இருந்தாலும் if they press me sharply, ஒருவேளை இந்த திருடன், அந்த போலீஸ்காரன், இவன் அந்த அரசனுடைய போர் வீரர்கள் என்ன ஒரு மாதிரி பிடிச்சிட்டாங்கன்னா, press me sharply and harry me. ஹாரி என்னால் ஹராஸ் பண்ணுறது, என்னை பிடிச்சி, அல்லது ஒன்று அந்த காரியத்தை செய்யும்போது பிடிச்சா உள்ளே கொண்டு போய் போட்டுருவான், அல்லது நான் போகும்போது நீ யார், எதுக்கு போகிற, எங்கே போகிற அப்படின்னு என்னை பிடிச்சி ஹராஸ் பண்ணலாம். அப்படி பண்ணினாங்கன்னா, இஃப் தே பிரஸ் மீ ஷார்ப்லி அண்ட் ஹேரி மீ, ஹராஸ் மீ த்ரூ த டே, அப்போ என்ன பண்ணுவான், பகல் பொழுது பூரா என்னை தொல்லை பண்ணிடுவானுங்க. நீ யார், எங்கே இருந்தாங்க, வா ஸ்டேஷனுக்கு வா, ராஜா கிட்ட வா, அங்கே வா, இங்கே வானே என்னை இழுத்து ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா, then look for me by moonlight. நாளைக்கு மூன்லைட், நாளைக்கு இரவு சந்திர ஒளி வருகின்ற நேரத்தில் டெஃபினட்டாக நான் வந்துடுவேன். நாளை காலையில் வந்துடுவேன். நான் போகிற வேலை முடிஞ்சுச்சுன்னா நாளை காலையில் சூரிய ஒளி வருவதற்கு முன்பாக நான் வந்து விடுவேன். ஒருவேளை என்னை அவர்கள் பிடிச்சி அதை ஒரு ப்ரெஸ் பண்ணி என்னை ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாளை இரவு மூன்லைட் வர்ற நேரத்தில் நான் வந்துடுவேன். I will come to thee by moonlight, though hell should bar the way. Though hell, நரகமே என்னை பார்னா தடுக்கிறது, நரகமே தடுத்தாலும், யார் தடுத்தாலும் எல்லாத்தையும் அடிச்சு ஓடிச்சு எரிஞ்சிட்டு நாளைக்கு நான் மூன்லைட்டுக்கு டெஃபினட்டாக வந்துடுவேன். I will come to you by moonlight, though hell should bar the way.
Next stanza. He rose upright in the straps. ஸ்ட்ரப் அப்படிங்கிறது நீங்கள் இந்த குதிரையில் போகிறவன் அந்த கால் வச்சுக்கிறதுக்கு கீழே ஒரு இது வச்சுருப்பான். அந்த கால் கீழே ஒரு அப்படி ஊஞ்சல் மாதிரி ஒரு பெண்டாக இருக்கும் இல்லையா? அந்த குதிரையினுடைய சேனத்துலேருந்து அப்படி வந்து கீழே அப்படி இருக்கும், அதில் தான் கால் வச்சுக்கணும். அந்த இதில் காலை வச்சுக்கிட்டு அப்படி எழுந்திருக்கி நிற்கிறான். பார்த்துருப்பீங்க, சினிமாவெலாம் பார்த்துருப்பீங்க. அவன் அந்த குதிரையில் உட்காந்துருக்கான். இப்போ அவன் அந்த ஸ்ட்ரப் மேலே கால் வச்சு குதிரையில் உட்காந்துக்கிட்டே அது மேலே ஸ்ட்ரப் வச்சு எழுந்திரிச்சு நிற்கிறான். ஏன்னா அவன் ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல்லேருந்து அவள் குனிந்து ஒரு முத்தம் கொடுப்பாள் என்பதற்காக அவன் அப்படி வந்து இப்படி நிற்கிறான். ஆனால் இவன் நின்னாலும் அவள் ஜன்னலில் இருந்து அப்படி எட்டி பார்த்தாலும் ரெண்டு பேருக்கும் எல்லாம் கிஸ் பண்ணுற அளவுக்கு இடம் கேப்பு ஜாஸ்தி, பண்ண முடியல. ஸோ he rose upright in the strap. He scarce could reach her hand. அவனால் அவள் கையை கூட தொட முடியல. கையை தொடுறாள், அப்புறம் அவள் குனிஞ்ச முத்தம் கொடுக்குறது, கையவே தொட முடியலை, அவ்வளோதான் ஹைட்டு. ஆனால் அவள் இருக்கிறது அந்த மாடியில், அங்கேருந்து விண்டோ வழியாக பார்க்குறா, அது ரொம்ப ஹைட்டில் இருக்குது, கையை கூட அவனால் தொட முடியவில்லை. He scarce could reach her hand, but she loosened her hair. அவள் ரொம்ப டெக்னிக்கானவன். உடனே என்ன பண்ணுறா, டக்குன்னு அந்த லவ் நாட் போட்டு அவளுடைய கூந்தல் இருந்து இல்லையா, அந்த லவ் நாட்டை கழட்டி விட்றா. கழட்டி விட்ட உடனே அந்த ஹேர் அப்படி கீழே வருது. அந்த ஹேர், அந்த கூந்தலானது அவன் முகத்தில் அப்படி ஒரு அலையை போல் அவன் முகத்தில் அப்படி அடிச்சுட்டு போகுது. அப்படி நாம் விரும்புகின்ற காதலியினுடைய கூந்தல் தன்னுடைய முகத்தில் பட்டவுடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி. பட் ஷி லூசன் ஹர் ஹேர் இன் தி கேஸ்மெண்ட். கேஸ்மெண்ட்னா விண்டோ, அந்த ஜன்னல் கேஸ்மெண்ட் என்கின்ற அந்த விண்டோவிலிருந்து அவள் தன்னுடைய கூந்தலை லூஸ் பண்ணுறா. ஹிஸ் ஃபேஸ் பர்ன்ட் லைக் எ பிராண்ட். இந்த இடத்துல பிராண்டுங்கிறது ஹாட் அயன், நல்ல நெருப்பில் சூடுபடுத்தப்பட்ட அயன், இரும்பு கம்பி, அதுக்கு தான் பிராண்டுன்னு பேர். சார் பிராண்டுனா பிராண்டு இப்போ ஒன்று எத்தனையோ பிராண்ட் இருக்குது இல்லையா? ஹார்லிக்ஸுங்கிறது ஒரு பிராண்டு, அது மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் நிறைய பிராண்ட் இருக்குல்ல. பிரிட்டானியா இஸ் அ பிராண்டு, அது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஆனால் பிராண்டுங்கிறது இன்னொரு அர்த்தம் இருக்குது. பிராண்டுங்கிறது அடையாளம். ஆடு மாடு வளர்க்குறவனா இது ஏன் ஆடு அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்காக அதில் என்ன பண்ணுவான்னா, ஒரு முடியை வெட்டிட்டு அதனுடைய உடம்புல ஒரு சூடு வச்சிரும், ஒரு அடையாளம் வச்சிரும். இந்த அடையாளம் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது ஏன் ஆடு, ஏன் மாடு, அது தெரியும். அது ஏன்னா எல்லாம் கலந்துட்டால் கூட இது ஏன் ஆடு ஓ மாடுங்கிறத அப்படி பிரிச்சுக்குவாங்க. அதுதான் பிராண்டுங்கிறது அடையாளம் தான். அந்த அடையாளம் போடுவதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த ஹாட் அயன், இந்த இடத்துல பிராண்டுங்கிறது ஹாட் அயனை குறிக்கிறது. அந்த நெருப்பினால் சூட வைக்கப்பட்ட அந்த இரும்பை குறிக்கிறது. அந்த கொதிக்கிற இரும்பு மாதிரி அவனுடைய ஃபேஸ் வந்து அந்த அப்படி முகத்தில் அந்த அவளுடைய கூந்தல் அப்படி பட்டவுடனே அந்த முகத்தில் அவனுக்கு நெருப்பு பட்ட மாதிரி இருந்த காம நெருப்பு அப்படின்னு சொல்றாங்களே, அது அவனுக்கு வருதுன்ட்டான். Her hand, but she loosened her hair in the casement. His face burnt like a brand as the black cascade. Cascade என்றால் அருவின்னு அர்த்தம். சின்ன நீர்வீழ்ச்சிக்கு cascadeன்னு பேர். இந்த இடத்துல பிளாக் cascade அப்படிங்கிறான். கருப்பு நிற நீர்வீழ்ச்சி. எது? அவளுடைய கூந்தல். நீர்வீழ்ச்சியில் தண்ணி அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கும், அடுத்து நெக்ஸ்ட் தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவளுடைய கூந்தல் அப்படியே முகத்தில் அப்படியே ஃப்ரண்ட்டு அப்படி போகுது இல்லையா? அது மாதிரி கேஸ்கெட், ஒரு நீர்வீழ்ச்சியில் இருக்கிற நீர் மாதிரி அப்படியே இவனுடைய முகத்தை அந்த கூந்தல் வருடி கொண்டு செல்லுகிறது. அவனுடைய முகம் அப்படியே வெக்கத்தில் சிவந்து போச்சு, ஒரு பிராண்ட் மாதிரி. as the black cascade of perfume came tumbling over his breast. அதாவது perfume, cascade of perfume, அவளுடைய கூந்தல்ல அந்த நறுமணம் இருக்கு. அந்த நறுமணம் மிக்க கூந்தலானது அப்படியே டம்பிளிங் ஓவர் ஹிஸ் பிரஸ்ட், அப்படியே இவனுடைய முகத்தை வருடி அவளுடைய பிரஸ்ட் மார்பை தொட்டு கொண்டு போகிறது. முகம் அப்படியே அது கீழே வரைக்கும் இருக்கு, நீண்ட கூந்தல் அப்படி வருடி கொண்டு போகிறது. ஓவர் ஹிஸ் பிரஸ்ட் அண்ட் ஹி கிஸ்ட் இட்ஸ் வேவ்ஸ் இன் த மூன்லைட். அந்த கூந்தலை பற்றி அதை அவன் முத்தமிடுகிறான். அண்ட் ஹி கிஸ்ட் இட்ஸ் வேவ்ஸ், வேவ்ஸ்னா அலைகள், அலைகள் போன்று
தன்னை தொட்டு செல்லுகின்ற அந்த கூந்தலை இந்த மூன்லைட், அந்த மூன்லைட்ல அவன் கிஸ் பண்றான். தென் he tugged at his rein in the moonlight. உடனே ரைட், இனிமே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. then he tugged at his rein. ரெயின்னா கடிவாளம்னு அர்த்தம். தன்னுடைய கடிவாளத்தை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக உக்காந்துறான். இந்த மூன்லைட், சந்திரனின் ஒளியில் அவன் கரெக்டாக உட்காந்துறான். அண்ட் கேலப்ட் அவே டு த வெஸ்ட். அப்புறம் மேற்கு நோக்கி கேலப். கேலப்னா குதிரை ஓடுகிற ஒளிக்கு கேலப்பிங் பேர். டகட 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 டகடன்னு ஒரு சத்தம் கேட்க முடியாது, அதுதான் கேலப்பிங்னு பேர். அந்த கேலப்டு, கேலப்டு அவே அப்படின்னா அந்த குதிரையின் மீது ஏறி அவன் போய்விட்டான். எங்கே? வெஸ்ட், மேற்கு நோக்கி. இது பார்ட் 1. அடுத்தது பார்ட் 2. He did not come in the dawning. dawn அப்படின்னா விடியற் காலை. dawning விடுகின்ற வேளையில் அவன் வரவில்லை. He did not come at noon. அடுத்த நாள் பகல் நேரத்திலும் அவன் வரவில்லை. And out of the tawny sunset. tawny, TAWNY, tawny அப்படின்னா ஆரஞ்சு எல்லோ கலர்னு அர்த்தம். ஸோ ஒரு ஆரஞ்சும் எல்லோவும் கலந்த ஒரு நிறம். அது மாலை அந்த ஒரு 5:30, 5:45, 6 மணிக்கு சூரியனை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆரஞ்சும் எல்லோ கலர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிறத்தில் இருக்கின்ற சன்செட், சூரியன் அஸ்தமிக்கின்ற அந்த நேரம் வந்துருச்சு. பிஃபோர் த ரைஸ் ஆஃப் த மூன், இன்னும் மூன் மேலே வரல, சன் செட் ஆகிற ஆரஞ்சு எல்லோ கலர் வந்துருச்சு, அந்த நேரம் வந்துருச்சு. இன்னும் அவன் வரல, காலையில் வரல, இன்னும் மத்தியானம் வரல, சூரியன் அஸ்தமிக்க போகுது, மூன்லைட் வரப்போகுது, இன்னும் வரல. when the road was a gypsy's ribbon. இப்போ ரோடு பார்த்தா ஒரு ஜிப்சியினுடைய ரிப்பன் மாதிரி இருக்கு. looping the purple moor. looping, loopனா ஒன்று இடம் மறிச்சு the பர்பிள் நிறமான மூர்னா சதுப்பு நிலம், பர்பிள் நிறமான சதுப்பு நிறங்கள் இடையிடையே கிராஸ் ஆகிற ஒரு ஜிப்சியினுடைய ரோடு மாதிரி, ரிப்பன் மாதிரி இப்பொழுது அந்த சாலை இருக்கிறது. A red coat troop came marching. இப்போ சிகப்பு நிற ஆடை அணிந்த ஒரு ட்ரூப், ஒரு அரசாங்கத்தினுடைய போர் வீரர்களுடைய ட்ரூப்பு மார்ச்சிங் வருகிறது சொல்லிட்டு மார்ச்சிங் மார்ச்சிங் வருகிறது வருகிறது. முதல்ல இந்த ரைடிங் இப்போ அது போயிடுச்சு. இப்போ யார் வர்றா? அவளோடு அவன் சொல்லிட்டு போனான், காலையில் வந்துடுவேன், காலையில் வரலன்னா டெஃபினட்டாக மூன்லைட்டை வருவேன்னு சொன்னான். அவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாள். இப்பொழுது காலை போய்விட்டது, மதியம் போய்விட்டது, மாலை நேரமும் வந்து மூன் லைட் வரப்போகிறது. அவளோடு அவனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அங்கே வந்தது மார்ச்சிங் அப்படின்னா ஒரு படை நடந்து வருவது. மார்ச் பாஸ்போர்ட் தானே வருவாங்க, அது மாதிரி வருகிறது. அரசாங்கத்தினுடைய படை அங்கே வருகிறது. மார்ச்சிங் மார்ச்சிங் மார்ச்சிங். கிங் ஜார்ஜஸ் மென் கேம் மார்ச்சிங். கிங் ஜார்ஜ் மன்னனுடைய ஆட்கள் அங்கே வருகிறார்கள். அப் டு தி ஓல்டு இண்டோர், அந்த ஓல்டு இண்டோர் வரைக்கும் அவங்க வர்றாங்க. அப்படியே நீ அங்கே பார்த்தீங்கன்னா ரைடிங் அப்படியே ரைடிங் அப் டு த ஓல்டு இண்டோர்னு வந்து இல்லையா, அதே மாதிரி இங்கே ரிப்பீட் பண்ணுறான். இப்போ சிச்சுவேஷன் மாறி போச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸா, தே செட், இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள். they said no word to the landlord. வந்தவன் லேண்ட்லார்டு கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. இப்போ அந்த வீட்டுக்கு அந்த இடத்திற்கு சொந்தக்காரன் அந்த காதலியினுடைய அப்பா அவர் இருக்காரு. வந்தாங்க, அரசனுடைய படை இல்லையா, எதுவும் பதிலாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. வந்தான், கடகடன்னு கடைக்குள்ள போனா ஒரு வார்த்தை கூட பேசல. they said no word to the landlord. they drank his ale instead. ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதுக்கு பதிலாக அந்த லேண்ட்லார்டு வச்சிருந்த ஏல்னா சாராயம் அர்த்தம். உள்ள போனா ஒரு வார்த்தை கூட பேசல, டக்குன்னு அங்க இருக்கிற சாராயத்தை எடுத்து குடிச்சாங்க. பட் they gagged his daughter. டக்குன்னு அவன் என்ன பண்ணான், அவர்கள் அவனுடைய மகளினுடைய வாயில துணியை வச்சு அடைச்சான். gagged his daughter and bound her to the foot of her narrow bed. அப்படியே அவளை கட்டி அவளுடைய படுக்கை, நேரோ பெட், ஒரு குறுகலான படுக்கை இருக்கும், அந்த படுக்கை கிட்ட கொண்டு வந்துட்டானுங்க. கட்டி அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. 2 of them knelt at her casement. அதில் 2 பேர் அந்த ஜன்னல் கிட்ட குனிஞ்சு உட்காந்துக்கிட்டான்.
அதாவது ஜன்னல் இருந்து இவன் பார்க்கலாம், ஆனால் வெளியில இருந்து பார்த்தா உள்ள ஆள் இருக்கிறது தெரியாது. அது மாதிரி நெல்ட்டு, முழந்தாளிட்டு, நீலிங் நெல்ட்டு அப்படின்னா முழந்தாளிட்டு வணங்குறது. அப்படி முழந்தாளிட்டு அந்த ஜன்னலுக்கிட்ட 2 பேர் உட்காந்துக்கிட்டான் வித் மஸ்கெட்ஸ் அட் தேர் சைடு. மஸ்கெட் அப்படின்னா அது ஒரு வகையான துப்பாக்கி. பிஸ்டல்ங்கிறது ஒரு டைப்பு, கன்னுங்கிறது ஒரு டைப்பு, மஸ்கெட்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் அது ஒரு வகையான துப்பாக்கி. 3 மஸ்கெட்டர்ஸ்னு அலெக்சாண்டர் டியூமாஸ் ஒரு நாவல் எழுதியிருக்கார். 3 வகையான துப்பாக்கி வீரர்கள் அப்படின்னு, 3 மஸ்கெட்டர்ஸ் அப்படின்னு பேர். அது மாதிரி இந்த 2 பேரும் டக்குனு கீழே குனிஞ்சா, அவன் கையில் மஸ்கெட்ஸ் இருக்குது, அப்படி உட்காந்துக்கிட்டான். பெட்டில் அவன் உட்காந்துருக்கான், வாயில் துணியை வச்சு அடைச்சிருக்கான். அவன் இருக்கிறது வெளியில் பார்த்தா தெரியும், ஆனால் இவனுங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அவன் சத்தம் போடக்கூடாதுங்கிறக்கா வாயில் வந்து வாயை அடைச்சிட்டாங்க. எட்டிருந்து பார்த்தா வாயில் அடைச்சிருக்கலாம் தெரியாது, ஏன்னா மூன் லைட் ஆகிடும் இல்லையா, அப்படிலாம் தெரியாது. அப்போ இவன் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு அவன் வந்துடுவான், வந்து அவனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. They gagged his daughter and bound her to the foot of her narrow bed. 2 of them knelt at her casement with muskets at their side. There was death at every window. ஒவ்வொரு ஜன்னல்லையும் அமைதி அப்படியே இருக்கு, எல்லாம் அமைதியாக, அதாவது எல்லா ஜன்னலையும் இவங்க ஆளு ரெடியாக நிற்கிறான். அண்ட் ஹெல் அட் ஒன் டார்க் விண்டோ, அண்ட் ஹெல் அட் ஒன் டார்க் விண்டோ, ஒரு இருள் சூழ்ந்த ஜன்னல்ல மாத்திரம் ஹெல், நரகம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிறவன் தான் அவனை கொல்ல போகிறான். கரெக்டாக இவளை வச்சிருக்கான், இவளை பார்த்து அவன் வருவான், வந்தால் இங்கே இருக்கிறான் அவனை போட்டுருவான். அதுதான் அந்த இடம் தான் ஹெல்னு பேர். அந்த ஹெல் இருக்கு. ஃபார் பெஸ் குட் சி, பெஸ்னால என்ன வெளியில் இருக்கிறத பார்க்க முடியும். த்ரூ ஹர் கேஸ்மெண்ட், அவள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஜன்னல் வழியாக அவளால் பார்க்க முடியும். த ரோட் தட் ஹி வுட் ரைட், அவன் வருகின்ற, தன்னுடைய காதலனாகிய ஹைவேமேன் வருகின்றதை இவளால் பார்க்க முடியும். அப்படி தான் உட்கார வச்சிருக்காங்க. வேணும்னா காதலன் வச்சிருக்கான், அங்கேருந்து அவன் பார்ப்பான், இவளை பார்த்தோன்னே அவன் வருவான் அப்படிங்கிறதுக்காக உட்கார வச்சிருக்காங்க. இவளால் அதை பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, they had tied her up to attention with many a sniggering jest. They had tied her, அப்படியே நல்லா கட்டி போட்டாங்க. up to attention, ஒரு அட்டென்ஷன் இருக்கிற மாதிரி அப்படியே கட்டி போட்டான். with many a sniggering jest, jestனா ஜோக்குன்னு அர்த்தம். sniggering jest, அது நேரம் போது அவன் எப்போ வருவான்னு சொல்ல முடியாதுல்ல. 1 மணி நேரம் கழிச்சு வரலாம், 3 மணி நேரம் கழிச்சு வரலாம், 6 மணி நேரம் கழிச்சு வரலாம், இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கணுமா? ஜோக் அடிக்கிறான். ஆனால் ஜோக் அடிக்கிறது எப்படி? ஸ்னிக்கரிங். ஸ்னிக்கரிங்னா ஹாஃப் சப்ரசிவ், பாதி அமுக்கி, அதாவது சத்தம் போட்டு சிரிக்க முடியாது, சிரிப்பான் ஆனால் பாதி சிரிப்பான். அந்த ஹாஃப் சப்ரசிவ் ஜஸ்ட், பாதி சிரிக்கின்ற ஜோக் அடிச்சுக்கிட்டு எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவள் அப்படியே அட்டென்ஷனில் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறாள். They had banned a musket beside her. அவளுக்கு பக்கத்திலேயே ஒரு மஸ்கெட், ஒரு துப்பாக்கியை வைக்கிறான். வித் த மசில் beneath her breast, அவளுடைய மார்புக்கு கீழே இருக்கக்கூடிய பிரஸ்ட், அந்த பிரஸ்டுக்கு கீழே இருக்கிற மசில்ல இருக்கிற மாதிரி ஒரு மஸ்கெட் துப்பாக்கி வச்சிருக்கான். வாயை அடைச்சிருக்கான். அங்கிருந்து பார்த்தா இதான் தெரியும், பிரஸ்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியில், வயிறுன்னு சொல்ல அந்த இடத்துல இருக்க மசில்ல ஒரு துப்பாக்கி வச்சிருக்கான். இவ ஏதாவது பண்ணுனா டக்குன்னு இவளையும் சுற்றுவானுங்க, அந்த பயம் இருக்கணுங்கிறக்காக அப்படி வச்சிருக்கான். So they had bound a musket beside her with the muzzle beneath her breast. Now keep good watch. வா, நல்லா கவனிச்சுட்டே நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, and they kissed her. சும்மா தானே அவனை காதலிக்கிறல்ல, சும்மா எங்களையும் கிஸ் பண்ண. they kissed her, முத்தம் விடுகிறார்கள். she heard the doomed man say, look for me by moonlight. இப்போ அவளுடைய காதில் ஒலிக்கிறது. என்ன ஒலிக்குது? she heard the doomed man. the doomed man அப்படின்னா சபிக்கப்பட்ட மனிதன். யாரு? அந்த ஹைவே மேன். முதல் நான் சொன்னான் இல்லையா, ஹைவே மேன் சே லுக் ஃபார் மீ பை மூன்லைட். மூன்லைட் இருக்கும்போது எனக்காக நீ காத்திரு, நான் வருவேன் என்று சொன்னானே, அது அவளுடைய காதில் ஒலிக்கிறது. இந்த பசங்களாம் டக்குன்னு இவளை கிஸ் பண்ணுறாங்க. அவளுக்கு அவன் வந்துடுவான் அப்படின்னு ஒலிக்குது. வாட்ச் ஃபார் மீ பை மூன்லைட்.
ஐ வில் கம் டு யூ பை மூன்லைட் தோ ஹெல் ஷுட் பார் த வே. இது அப்படியே ஏற்கனவே வந்ததான். ஐ வில் கம் பை மூன்லைட், நான் மூன்லைட்டில் டெஃபினட்டாக வருவேன். தோ ஹெல் ஷுட் பார் மை வே, நரகமே நான் வருகின்ற பாதையை தடுத்து நிறுத்தினாலும் நான் அவசியம் வந்து விடுவேன் என்று அவன் சொன்னது அவள் காதில் ஒலித்து கொண்டே இருக்கு. அதாவது அவன்லாம் இவனை கிஸ் பண்ணுறான், அதெல்லாம் அவளுக்கு இம்மெட்டீரியல், அவளுக்கு அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. வந்துடுவான், மூன்லைட் ஆகிடுச்சு, அவன் சொன்னதுபடி அவன் வந்துடுவான் அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவனுங்க தான் நடுவில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். ஷீ ட்விஸ்டட் ஹேண்ட்ஸ் பிஹைண்ட் ஹர், பின்னாடி கையை வச்சு கட்டியிருக்காங்க. அந்த கையை அப்படி ட்விஸ்ட் பண்ணி பார்க்குறா, ஏதாவது கையை உருக முடியுமா என்று. ஷீ ட்விஸ்டட் ஹர் ஹேண்ட் பிஹைண்ட் ஹர், பின்னால் இருக்கக்கூடிய கரங்களை அப்படி ட்விஸ்ட் பண்ணி பார்க்குறா. தோ பட் ஆல் தி நாட்ஸ் ஹெல்ட் குட், ஆனால் பின்னாடி அவனுங்க போட்டிருக்கிற முடிச்சு குட், அருமையாக முடிச்சு போட்டிருக்கான், கொஞ்சம் கூட அது நவரவே இல்லை. பட் ஆல் த நாட்ஸ் ஹெல்ட் குட். ஷீ writhed with her hands, அப்படியே தன்னுடைய கையை இப்படி இப்படின்னு திரும்பி பார்க்குறான், அப்படியே திரும்பி பார்க்குறான், இப்படியாவது கொஞ்சமாவது லூஸ் கொடுத்துறாதா, லூஸ் கொடுத்தா அப்படி கொஞ்சம் எடுத்துடலாமே அப்படின்னு பார்க்குறா. ஷீ writhed with her hands till her fingers were wet, இப்படியே பண்ணி பார்க்குறான். பண்ணி பார்க்கும்போது இப்படி கட்டிடுறாங்க பின்னாடி, இப்படியே இப்படி பண்ணி பார்க்குறான். பண்ணி பார்க்கும்போது அவளுடைய விரல்கள் கொஞ்சம் ஈரமாகுது. அவளுக்கு தெரியல எதனால ஈரமாகுதுன்னு. ஒருவேளை இப்படி பண்ணின அந்த எக்ஸசைஸ் மாதிரி வியர்வையினால அது கை ஈரமாகுதா, அல்லது இப்படி பண்ணினதுனால எங்கேயாவது கையில் கையை கிழிச்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு ரத்தத்தினால அப்படி ஆகுதான்னு அவளுக்கு புரியலைன்றான். அந்த மாதிரி அவள் கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதாவது அவளுக்கு முரட்டுத்தனமாக எப்படியாவது விடுவித்து கொண்டு அவனை காப்பாற்றி விட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவளுக்கு. She writhed her hands till her fingers were wet with sweat or blood. அவளுடைய ஃபிங்கர்ஸ் கை விரல்கள் ஈரமாகுது, அது ஸ்வெட்னா வியர்வையினாலையா ஆர் பிளட் அல்லது ரத்தத்தினாலையான்னு அவளுக்கு தெரியல. ஆனால் கையெல்லாம் கொஞ்சம் ஈரமாகிற மாதிரி அவளுக்கு தெரியுது, அது மட்டும் அவளுக்கு உணர்ச்சியில் தெரிஞ்சுக்கிறாள். Till now on the stroke of midnight they stretched and strained in the darkness and the hour traveled by like years. They stretched, அப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு. வந்து உட்காந்தவனா அப்படியே கையை காலை நீட்டி, அவனுக்கு டயர்டாது, அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துருந்தா கையை காலை அப்படி நீட்டி வருது பண்ணிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி they stretched and strained in the darkness, அந்த இருளையே அப்படியே ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. And the hours traveled, மணிகள் நவர்ந்து, கிராவல் அப்படின்னா தவழ்ந்து போகிறதுன்னு அர்த்தம். நேரமானது தவழ்ந்து போய் கொண்டிருக்கிறது, அதாவது கிடுகிடுன்னு போல அப்படியே மெதுவாக நேரம். அதாவது உங்களுக்கு துன்பத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாமே மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ தான் விடிஞ்ச மாதிரி இருக்கும், 3 மணி நேரம் ஓடி போச்சு. எப்படி இந்த 3 மணி நேரம் 6 மணி நேரம் போச்சுன்னே நமக்கு தெரியாது. மகிழ்ச்சியாக இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது. துன்பமாக இருந்தால் 2 மணி நேரம் ஆயிருக்கும் நம்ம நினச்சிருப்போம், 1/4 மணி நேரம் தான் ஆயிருக்கும், இவ்வளோ நேரம் தான் ஆயிருக்கும், இன்னும் இவ்வளோ நேரம் இருக்கும் ஐயோன்னு நினைப்போம் இல்லையா, அது மாதிரி. ஸோ they stretched and strained in the darkness and the hours traveled, நேரமானது தவழ்ந்து சென்று கொண்டிருக்கிறது. by like years, ஆண்டுகள் கடந்து போனதை போல் தோன்றுகிறது, கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கு. till now on the stroke of midnight, இப்போ இரவு 12 மணி ஆகிறது. cold on the stroke of midnight, அந்த இரவு 12 மணி ஒரே குளிர் மிகுந்த நேரமாக இருக்கிறது. the tip of one finger touched it, the trigger at least was hers. இப்போ அவளுக்கு இங்கே ஒரு மஸ்கெட் வர வச்சுருந்தாங்களா, இப்போ ஒரு மாதிரி அந்த மஸ்கெட் நகர்ந்து இவளுடைய ஃபிங்கரில் ஒரு ஃபிங்கர் அந்த மஸ்கெட்டினுடைய ட்ரிக்கரை தொடுது. பின்னாடி தான் இருக்குது, அப்படியே பண்ணி இப்படியே ஒரு விரலை மாத்திரம் அந்த அவன் ஒரு மஸ்கெட் வச்சுருந்தாங்க இல்லையா, அவளுடைய பிரஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மசிலில் இப்படி வச்சுருந்தாங்க. அதை பின்னாடி இருக்கிற கை வழியாக ஒரு ஃபிங்கர் அந்த மஸ்கெட்டினுடைய ட்ரிக்கரில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. the tip of one finger touched it, அதை டச் பண்ணுது. she strove no more for the rest, அவள் ஓய்வு அதை மாத்திரம் கையில் வச்சுக்கிட்டா. இனிமேல் நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, நேரம் ஆகட்டும், அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு விரல் மட்டும் அது அப்படியே கரெக்டாக இருக்குது, நேரம் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் மற்றவர்களெல்லாம் அப்படியே கையை காலை நீட்டி முறுக்கு எடுத்துக்கிட்டு இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் மாத்திரம் அப்படி ரெடியாக இருக்கா.
The tip of one finger touched it. She strove no more for the rest. Up. She stood to attention with the muscle beneath her breast. She would not risk their hearing. இப்போ அவ அப்படியே மெதுவா எழுந்திருச்சு நிக்கிறா. She stood at attention. அப்படியே அட்டென்ஷன்ல மெதுவா எழுந்திருச்சு நிக்கிறா. With the muscle beneath her breast. பிரஸ்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மசில் இப்போ முதல் உட்காந்துருந்தா இப்படி இப்போ மெதுவாக எழுந்திருச்சு அப்படி நிற்கிறா. இன்னும் அது வந்து அந்த துப்பாக்கி அவருடைய இதில் தான் இருக்குது. ட்ரிக்கரை கையில் வச்சுக்கிட்டா. ஷி வுட் நாட் ரிஸ்க் தேர் ஹியரிங். ஆனால் தடப்படான்னு செய்யலை, மெதுவாக எழுந்திருக்கிறா. ஏன்னா பக்கத்தில் இருக்கவனுக்கு இவ எதுக்கு எழுந்திருக்கிறா அப்படின்னு டவுட் வரக்கூடாது, அந்த ஒலி கேட்டு விடக்கூடாதுங்கிறதுனால சப்தம் இல்லாமல் அப்படி நிற்கிறா. வித் த மசில் பினீத் ஹர் பிரஸ்ட். ஷி வுட் நாட் ரிஸ்க் தேர் ஹியரிங். She would not strive again. மீண்டும் முயற்சிக்கல, அப்படி மெதுவாக எழுந்திருச்சு அப்படியே நிற்கிறான். For the road lay bare in the moonlight. அந்த சந்திர ஒளியிலே அந்த பாதை கடைசி வரைக்கும் தெரியுது. And the blood of her veins in the moonlight. For the road lay bare in the moonlight, blank and bare in the moonlight. Blank காலியா, கண்ணு கெட்டிய தூரம் வரையிலும் யாருமே வராமல் அந்த சாலை எம்டியா கடைசி வரைக்கும் தெரியுது. For the road lay before bare in the moonlight, blank and bare in the moonlight. அந்த மூன்லைட்ல blank எம்டியா, bare யாரும் ஆள் இல்லாம அப்படியே கிடக்குது. And the blood of her veins in the moonlight throbbed to her love's refrain. தன்னுடைய காதலனுக்காக அவளுடைய வெயின், அந்த தமணிகளில், அவளுடைய இரத்த தமணிகளிலே ஓடுகின்ற அந்த இரத்தத்தினுடைய த்ராபிங், அந்த தமணி துடிக்கிற ஓசை மட்டும் அவளுக்கு கிடைக்குது. ஐயோ எப்போ வருவானோ தெரியல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அட் எனி செகண்ட் அவன் வந்துடுவான். மற்றவன்லாம் அப்படியே இருக்கான், வரானான்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுடைய ரத்தம் அப்படியே துடிக்குது. ஏன்னா வந்துட்டான், இவனுங்க அப்புறம் சுற்றுவானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே துடிக்குது. throb to her love's refrain. Plot, 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 plot. Next stanza. Plot, 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 plot. Had they heard it? இப்போ அந்த சத்தம் கேட்குது. டாட் 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 டாட்னு சத்தம் கேட்குது. Had they heard it? அவங்களுக்கு கேட்குதா? The horse hoofs ringing clear. அந்த குதிரையினுடைய ஹூஃப், அந்த காலடி ஓசையானது தெளிவாக கேட்கிறது. பிளாட் பிளாட் பிளாட். இந்த டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரத்தில் கேட்குது. இவன் முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த சத்தம் கேட்குது. ஆனால் அவன்லாம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால கேட்கல, அவங்களுக்கு கேட்கல. அவங்களுக்கு கேட்டிருக்குமா அப்படின்னு கவனமாக பார்த்துக்கிறா. ஆனால் இவளுக்கு காதில் கேட்குது, அந்த சத்தம் வர்றது கேட்குது, மெதுவாக கேட்குது. இந்த டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரத்தில் கேட்குது. வேர் தே டெஃப் தே டிட் நாட் ஹியர். ஏன்னா இவனுங்களுக்கெல்லாம் காது செவுடா, கேட்கலையா? ஏன்னா இவளுக்கு கேட்குது. இவன் அதையே நினச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கா. அதனால் ரொம்ப தூரத்தில் வர்றது கூட மெதுவாக இவளுக்கு கேட்குது. ரொம்ப தூரத்தில் வர்றான், கேட்குது. ஆனால் அவங்களுக்கு கேட்கல. ஏன்னா இவனுக்கெல்லாம் டெஃபா, ஏன் இவனுக்கெல்லாம் கேட்கல என்று அவளை நினைத்து கொள்கிறாள். டவுன் த ரிப்பன் ஆஃப் மூன்லைட். அந்த சந்திர ஒளியின் ரிப்பன் மாதிரி இருக்கின்ற சாலையில், ஓவர் த ப்ரோ ஆஃப் த ஹில் லைக் ஹைவே மேன் கேம் ரைடிங் ரைடிங் ரைடிங். மறுபடியும் அந்த குதிரை வீரன் இப்பொழுது வருகிறான் வருகிறான் வருகிறான். The red coats looked to their priming. She stood up straight and still. The red coats looked to their priming. The red coat, அந்த அவனுடைய சிகப்பு ஆடை அணிந்த look to their priming. அந்த இப்போ அந்த போர் வீரர்கள்லாம் பிரைம்னா முதன்மையான, அவர்களுக்கு முதன்மையானது அவனை பார்க்கறது தான் வந்திருக்காங்க. இப்போ அவங்களும் லுக்டு பார்க்குறாங்க. ஷீ ஸ்டுட் அப் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்டில். இப்பொழுது அவள் எழுந்திருத்து நின்று கொண்டால் ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஆடாம அசைய நிற்கிறான். பிளாட் பிளாட் இன் தி ஃப்ராஸ்டி சைலன்ஸ். ஃப்ராஸ்ட் அப்படின்னா பனி, பனி விழுகின்ற அமைதி. அதாவது பனி, அதான் சொல்கிறோம்ல, ஒரு ஊசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும், அந்த அளவுக்கு சப்தம்னு சொல்ல முடியாது. அவன் பனி விழுந்தால் கூட அந்த சப்தம் கேட்கின்ற அந்த அமைதி. பிளாட் 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 இன் த ஃப்ராஸ்டி சைலன்ஸ். பிளாட் பிளாட் இன் த சோசிங் நைட். இன் தி எக்கோயிங் நைட். கோயிங் அப்படின்னா எக்கோயிங் அர்த்தம்.
எதிரொலிக்கின்ற அந்த இரவு, சப்தம் போட்டால் அந்த சப்தம் எதிரொலிக்கின்ற அந்த இரவில் பிளாட் பிளாட் பிளாட்னு சத்தம் கேட்குது. ஃப்ராஸ்டி சைலன்ஸ், பனி விழுந்தால் கூட அந்த ஓசை கேட்கும். அந்த அமைதியான நேரத்தில் அந்த ஒரு சின்ன சப்தத்தை கூட எதிரொலிக்கின்ற அந்த அமைதியான நேரத்தில் பிளாட் பிளாட்னு கேட்குது. நியரர் ஹி கேம் அண்ட் நியரர், அவன் வருகிறான் வருகிறான், அருகிலே வந்துவிட்டான். ஹர் ஃபேஸ் வாஸ் லைக் எ லைட், அவளுடைய முகம் அப்படியே அவனை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷத்தில் அவளுடைய முகம் பிரகாசிக்கிறது. ஹர் ஐஸ் க்ரூ வைடு ஃபார் அ மூமெண்ட், அந்த சந்தோஷத்தில் அவளுடைய கண்கள் ஒரு நிமிஷம் அப்படி அகல திறக்குது. அந்த சந்தோஷத்தில் அப்படியே அவனை பார்த்த மகிழ்ச்சியில் திறக்குது. ஷீ ட்ரூ ஒன் லாஸ்ட் டீப் பிரீத், அப்படியே அவனை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் மகிழ்ச்சி, ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை இழுத்து விடுகிறாள். ஷீ ட்ரூ ஒன் லாஸ்ட் டீப் பிரீத், தென் ஹர் ஃபிங்கர் மூவ்ட் இன் த மூன்லைட், அவளுடைய கை விரலானது அப்படியே இந்த சந்திர ஒளியிலே ஹர் மஸ்கெட் அப்படியே மூவ் ஆகி அந்த ட்ரிகரை அழுத்துது. ட்ரிகரை அழுத்தின உடனே அந்த ட்ரிகர் எங்கே இருக்குது, அவளுடைய பிரஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற மசில் இருக்குது. ட்ரிகரை அழுத்துது. ட்ரிகரை அழுத்தினோடனே பயங்கரமாக ஒரு வெடி சத்தம், வெடி சத்தம் உள்ளே கேட்குதுனோடனே வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு உள்ளே ஏதோ பிரச்சனைடா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். டபக்குன்னு ஓடிவிட்டான். அவ்வளோதான் கதை. ஷேட்டர்ட் ஹர் பிரஸ்ட், அந்த சுட்டதில் அவளுடைய மார்பு சிதறி போய்விட்டது. இங்கே வச்சுக்கலாம், அது சுட்ட உடனே அந்த மார்பு பீஸ் பீஸ் ஆகிடுச்சு. இன் த மூன்லைட் அண்ட் வாண்ட் ஹிம் வித் ஹர் டெத், அவளுடைய சாவினால் அவளுடைய சாவு அவனுக்கு எச்சரிக்கை ஒளியை கொடுத்து விட்டது. ஹி டர்ன்ட், டக்குன்னு அவன் திரும்பி பார்க்குறான். ஹி ஸ்பர்ட் டு த வெஸ்ட், உடனே அவன் மறுபடியும் மேற்கு நோக்கி ஸ்பர்ட் பறந்துட்டான். ஹி டிட் நாட் நோ ஹூ ஸ்டுட் பவுட், இப்போ அவன் சுடப்பட்டு செதறிடுச்சு, அப்படியே அவன் குனிஞ்சிட்டான். முதல்ல நின்னது அவனுக்கு தெரியுது, ஆனால் செதறின உடனே அப்படி குனிஞ்சிட்டான். டக்குன்னு போயிட்டு அப்படி திரும்பி பார்க்குறான். அங்கே யார் நின்னா என்ன நடந்துச்சு அவனுக்கு தெரியல. ஹி டர்ன்ட், ஹி ஸ்பர்ட் டு த வெஸ்ட், ஹி டிட் நாட் நோ ஹூ ஸ்டுட் பவுட், தலை குனிந்து அங்கே யார் நின்றாள் என்று அவனுக்கு தெரியல. வித் ஹர் ஹெட் ஓவர் த மஸ்கெட், அவளுடைய தலை அந்த துப்பாக்கியின் மீது, நான் இங்கே துப்பாக்கி வச்சு சுட்டுட்டான். சுட்டவுடனே அப்படியே மார்பு செதறி போயிடுச்சு. அப்படியே தலை இப்படி கவிழ்ந்து அந்த துப்பாக்கியின் மீது தலை கவிழ்ந்து விட்டது. bowed with her head over the musket, drenched with her own blood, தன்னுடைய இரத்தத்தினால் அந்த துப்பாக்கி முழுவதும் அப்படியே நனைஞ்சு போச்சு. not till the dawn, இன்னும் விடியறதுக்குள்ளேயும் he heard it and his face grew great to her how Bess, the landlord's daughter, the landlord's black-eyed daughter, had watched for her in the moonlight and died in the darkness there. போயிட்டான், பெஸ்ட்டுக்கு போயிட்டான். போனாலும் அங்கே என்ன நடந்துச்சு, ஏன்னா அவளுடைய காதல் இல்லை அங்கே இருக்கிறது, என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல. அதனால் அவன் ரொம்ப போல, இன்னும் விடியலை. ஆனால் இப்பொழுது அவனுக்கு செய்திகள் வந்து விட்டது. என்ன நடந்துச்சு அப்படின்னு செய்தி வருது. அந்த பெஸ்ட்ங்கிற அவளுடைய காதலி செத்து போயிட்டாங்கிற செய்தி அவனுக்கு வந்துடுது. நாட் டில் த டான் ஹி ஹர்ட் இட், இன்னும் விடியலை, அதுக்குள்ளே அவன் கேள்விப்பட்டுட்டான். அண்ட் ஹிஸ் ஃபேஸ் க்ரூ கிரே டு ஹர், அந்த செய்தியை கேட்டவுடனே அவனுடைய முகமே அப்படி கிரேயாக மாறிடுச்சு. ஹவ் பெஸ், த லேண்ட்லார்ட்ஸ் டாட்டர், த லேண்ட்லார்டினுடைய மகள் பெஸ், த லேண்ட்லார்ட்ஸ் பிளாக்-ஐடு டாட்டர், கருப்பு நிற கண்களை உடைய அந்த லேண்ட்லார்டினுடைய அந்த மகள் பெஸ், had watched for her love, அவளுடைய காதலனை பார்த்துக்கிட்டே இருந்தா in the moonlight, and died in the darkness there, அந்த இருளில் பார்த்துக்கிட்டே இருந்தவ இருளில் செத்து போயிட்டா அப்படிங்கிற செய்தி அவளுக்கு கிடைச்சி. பேக் ஹி ஸ்பர்ட், உடனே என்ன பண்ணான், போனவன் பெஸ் செத்து போயிட்டான்னு திரும்பி வர்றான். பெஸ் he spurred like a madman, பைத்தியக்காரன் மாதிரி. he spurred like a spurtனா வெகு வேகமாக வர்றான். shrieking a curse to the sky, ஆகாயத்தை நோக்கி, கடவுளே கண்ணு இருக்கா, என் காதலி எப்படி ஆயிடுச்சு, செத்து போயிட்டாளே என்று ஒரு
ஆண்டவனை ஆகாயத்தை நோக்கி சபித்து கொண்டே ஒரு பைத்தியக்காரனை போல விரைவாக அவன் திரும்பி வருகிறான். with the white road smoking behind him and his rapier brandished high. with the white road smoking behind him. அவன் வந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வெண்மையான, இன்னும் விடியலை, இன்னும் மூன்லைட் தான் இருக்கு இல்லையா, அதனால இவன் வேகமாக வர்றான். இவன் அந்த மூன்லைட்டில் இவன் வரும்போது வெண்மையான அந்த பாதையில் இவன் வந்த உடனே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு புகை வர்ற மாதிரி இருக்கு. அப்படின்னா அவ்வளோ வேகத்தில் வர்றான். ரோட்டில் இருக்கக்கூடிய மண்ணு புழுதியெல்லாம் கிளம்பிடுச்சு, அப்படி புகை மூட்டமாக இருக்கு, அப்படி வேகமாக வர்றான். with the white road smoking behind him and his rapier brandished high. அவனுடைய கத்திய அப்படி ஹை நல்லா உயர பிடிச்சி சுத்திக்கிட்டே வரான். எவனா பார்த்தாலும் குத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி பிராண்டிஷ்ட் ஹை, உயரமாக தன்னுடைய கத்தியை தூக்கி சுழற்றி கொண்டு வருகிறான். blood red were his purse in the golden noon, wine red was his velvet coat. அப்படி வந்துட்டான். அவ்வளவுதான். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. விடியல வந்திருக்கான், வேகமா வந்துட்டான். நூன் பகல் பொழுதுல blood red were his spur. ஸ்பர் அப்படின்னா அவன் அந்த கால், குதிரையில அந்த சேனத்துல கால் வச்சிருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது blood ரெட்டா போயிடுச்சு, ரத்த சிகப்பா போயிடுச்சு. with the he spurred like a madman, shrieking a curse to the sky, with the white road smoking behind him and his rapier brandished high. blood red were his spurs in the golden noon. இப்போ பகல் பொழுது ஆயிடுச்சு. பகல் பொழுதுல அவனுடைய ஸ்பர் blood ரெட்டா மாறிடுச்சு. ஒயின் ரெட் வாஸ் ஹிஸ் வெல்வெட் கோட். அவன் வெல்வெட் கோட் ஆனது ஒயின் ரெட்டா மாறிடுச்சு. when they shot him down on the highway. அந்த ஹைவேல அவன் வரும்போதே இங்க இருக்கான், சுட்டுட்டான். சுட்ட உடனே அவன் அவ்வளவுதான், செத்துட்டான். down like a dog on the highway. அந்த தேசிய அந்த நெடுஞ்சாலையில ஒரு நாய் அடிச்சு போட்ட மாதிரி அந்த ஹைவே மேன அடிச்சு போட்டாங்க. அவனும் கீழே விழுந்துட்டான். and he lay in his blood on the highway. அப்படியே ரத்தம் கசிந்து சிந்த அவன் ஹைவேலேயே கிடக்கிறான். with a bunch of lace at his throat. அவனுடைய தொண்டை குழி கீழே அந்த லேஸினுடைய பஞ்ச் அப்படி இருக்கு. ஏற்கனவே எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கான் இல்லையா, அந்த அந்த தொப்பியினுடைய லேஸ் தொண்டைக்கிட்ட இருக்கு, அப்படியே விழுந்து கிடக்கிறான். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, and still of a winter's night they say. இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த ரெண்டு ஸ்டான்ஸா, இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்ப மக்கள் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? ஆமாப்பா, அப்படித்தான் ஒரு நாள் இப்படித்தான் இவன் வந்தான், அப்புறம் சொல்லிட்டு இப்படி போனான், திரும்பி வந்தான், அவனுக்காக அவன் செத்து போயிட்டான், அவனும் இப்படி செத்து போயிட்டான் என்று கதை சொல்லுகிறார்கள் என்பதை அடுத்த ரெண்டு ஸ்டான்ஸாவில் பல ஆண்டுகளுக்கு பின். இப்போ சினிமாவில் போடுவோம், படம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் போடுவோம் சில ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு போட்டு, அப்போ தெருவில் இருக்கிற மக்கள்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தாங்க, இந்த இதில் தான் ஒரு டாக்டர் பெஸ்ன்னு ஒருத்தி இருந்தா, அவளுக்கு ஒரு காதலன் இருந்தால், ஒரு ஹைவே மேன், இப்படி தான் ஒரு நாள் சொல்லிட்டு போனான், அப்புறம் போனவன் அடுத்த நாள் வர்றதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு, அவன் திரும்பி வந்தான், அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டாங்க, இப்படி தாங்க நடந்துச்சுங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கதை தான் இந்த ரெண்டு ஸ்டான்ஸா. அண்ட் ஸ்டில் ஆஃப் அ விண்டர்ஸ் நைட், அண்ட் ஸ்டில் இப்போ விண்டர்ஸ் நைட், ஒரு நாள் குளிர்கால இரவிலே தேசே அவர்கள் சொல்லுகிறார்கள். எவர்கள்? மக்கள் பேசிக்கிறாங்க. when the wind is in the trees, அப்போ காத்துல மரங்கள்ல காத்து வீசுது. when the moon is a ghastly galleon tossed upon cloudy seas, இதெல்லாம் அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால வருது. இந்த மாதிரி காற்று இப்படி வீசுது. when the road is a ribbon of moonlight over the purple moor, a highwayman comes riding, a highwayman comes riding up to the old indoor. அந்த old indoor வரைக்கும் அவன் ரைடிங்னு வந்தான். over the cobbles he clatters, அந்த தரையிலே போடப்பட்ட கற்கள் மீது அவனுடைய ஷூஸ் மோதி clattering சவுண்டு ஒலிக்குது. in the dark yard he taps with his, எல்லாம் அப்படியே அந்த செகண்ட் ஸ்டான்ஸாக இருக்கு இந்த லைன்லாம், அப்படியே அவன் டிப்ஸை பற்றி அப்படியே அடிக்கிறான். பட் ஆல் இஸ் லாக்ட் அண்ட் பார்ட், எல்லா கதவும் மூடி இருக்கு. he whistles a tune to the window and who should be waiting there, அப்படியே அவன் ஒரு டூனை விசில் பண்ணிக்கிட்டு அப்படியே யாருன்னு அவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறான். பட் the landlord's black-eyed daughter Bess, the landlord's daughter, plaiting a dark red love knot into her long black hair.
அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த 1-2 பேராவை கொஞ்சோண்டு மாற்றங்களோட திருப்பி தரார். இப்படி தான் இந்த கதை. இப்போ மதுரை வீரன் அப்படின்னா இருக்கும், மதுரை வீரன் சினிமா. இப்போ நம்ம மதுரை வீரனை வந்து அப்படித்தான் மதுரை வீரன் ஒருத்தன் இருந்தான், பொம்மின்னு அந்த இளவரசி இவனை காதலிச்சான், இவன் வந்து ஒரு காப்லர், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு இப்போ நம்ம கதை சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி திரும்பவும் இந்த கதையை சொல்வதை போல் ரொம்ப ஒரு அருமையாக ஒரு சினிமா பார்க்குற பாணியில் அழகாக ஆல்ஃப்ரட் நாய்ஸ் எழுதியிருக்கிறார் த ஹைவேமேன் என்கின்ற ஒரு லாங் போம். தேங்க்யூ.